நீலகிரிக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்டம் முழுவதும் மேகமூட்டத்துடன் சாரல் மழை பெய்தது. காலை நேரத்தில் தோவாலா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டத்துடன் காணப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்றனர். மழை காரணமாக காலையில் பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் கடும் குளிரால் அவதிக்குள்ளாகினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே பள்ளி மேலாண்மை குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் அரசு பள்ளிக்கு கல்வி சீர் வழங்கப்பட்டது. வெட்டிப்பெருமாள் அகரம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீரோ, மின்விசிறி, நாற்காலி உள்ளிட்ட பொருட்கள் சீர்வரிசையாக வழங்கப்பட்டன. பொருட்களை மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வந்த மக்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைத்தனர். விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் தேங்காய் கொள்முதல் விலை 14 ரூபாயிலிருந்து 18 ரூபாயாக அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். 2 மாதத்திற்கு ஒருமுறை தென்னை விவசாயிகள் தேங்காய்களை பறித்து அதனை விற்பனை செய்வர். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்வார்கள். அவ்வாறு விற்பனை செய்யப்படும் தேங்காய்க்கு போதுமான விலை இருந்தும் போதிய விளைச்சல் இல்லாததால் தட்டுப்பாடு நிலவுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். திருச்சி மாவட்டம் புங்கனூர் அருகே விவசாய தோட்டத்தில் உயரழுத்த மின்சார கம்பி அறுந்து விழுந்ததில் விவசாயி பரிதாபமாக உயிரிழந்தார். குளத்துக்கரை பகுதியில் விவசாய கூலி தொழிலாளியான செல்வம் என்பவர் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச சென்றபோது வயல்வெளியில் உயரழுத்த மின்சார வயர் அறுந்து கிடந்துள்ளது. இதனை தெரியாமல் மிதித்ததில் செல்வம் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த நிலையில் செல்வம் குடும்பத்தினருக்கு அதிகபட்ச இழப்பீடு வழங்க கோரி அவரது உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருசக்கர வாகனத்தை நபர் ஒருவர் திருட முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மன்னார்குடி தஞ்சை சாலையில் வசித்து வரும் சத்யராஜ் என்பவரின் வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை முகக்கவசம் அணிந்து வந்த மர்ம நபர் திருட முயன்றுள்ளார். இருசக்கர வாகனம் சங்கிலி மூலம் பூட்டு போடப்பட்டிருந்ததால் அதனை திறக்க தன்னிடமிருந்த பல வகையான சாவிகளை எடுத்து முயன்றும் திருடனால் முடியவில்லை. பின்னர் அருகிலிருந்த ஸ்கூட்டரின் பூட்டை உடைத்து திருட முயன்றும் முடியாததால் ஏமாற்றத்துடன் மர்ம நபர் திரும்பிச் சென்றுள்ளார். இந்த சம்பவம் குறித்து சத்யராஜ் மன்னார்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் அதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் இசைஞானி இளையராஜா சாமி தரிசனம் செய்தார். சம்பந்த விநாயகர் சந்நிதி, அண்ணாமலையார் சந்நிதி, உண்ணாமலை அம்மன் சன்னதிகளுக்கு சென்று இளையராஜா வழிபாடு நடத்தினார். அதனைத் தொடர்ந்து கோயில் நிர்வாகிகள் சார்பில் அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில் மாடு முட்டி ஒருவர் உயிரிழந்தார். ஜெயங்கொண்ட நிலை மந்தை கருப்பர் கோயில் முளைப்பாரி திருவிழாவையொட்டி நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில் 200க்கும் மேற்பட்ட மாடுகள் அவிழ்த்துவிடப்பட்டன. இதில் காளை முட்டியதில் திருப்பத்தூர் அருகே நாட்டார்மங்கலத்தை சேர்ந்த மகேந்திரன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 20 பேர் காயமடைந்தனர். திருப்பூரில் மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் சிறை சென்று பிணையில் வந்தவர் மனைவியின் கழுத்தை அறுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவையைச் சேர்ந்த குமார் என்பவர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தனது மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அவரது மனைவி மகேஸ்வரி அளித்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் வெளியே வந்துள்ளார். இந்நிலையில் தனது மனைவியை சந்தித்து தான் திருந்திவிட்டதாகவும் ஒன்றாக சேர்ந்து குழந்தைகளுடன் வாழ ஆசைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கு மகேஸ்வரி மறுத்த நிலையில் ஆத்திரத்தில் அரிவாள் மனையை எடுத்து மகேஸ்வரியின் கழுத்தில் வெட்டியுள்ளார். இதனையடுத்து திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் குமார் சரணடைந்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே நாய் குறுக்கே வந்ததால் கட்டுப்பாட்டை இழந்த சுற்றுலா வேன் சாலையோர பள்ளத்தில் இறங்கிய விபத்தில் 6 பேர் படுகாயமடைந்தனர். கேரளாவிலிருந்து குழந்தை உட்பட 13 பேர் வேனில் வேளாங்கண்ணிக்கு வந்துவிட்டு ஊர் திரும்பினர். இவர்கள் தம்பிக்கோட்டை வடகாடு பகுதியில் வந்தபோது சாலையின் குறுக்கே நாய் ஓடி வந்ததால் அதன் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் வேனை திருப்பியுள்ளார். அப்போது நிலை தடுமாறி சாலையோர பள்ளத்தில் வேன் கவிழ்ந்து 6 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. மற்றவர்கள் லேசான காயமடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே காதலிக்கு 80 சவரன் நகையை கொடுத்த கணவனை எரித்து கொலை செய்த மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார். நேருபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பால் வியாபாரி ரங்கசாமி தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த மஞ்சுளா என்பவருடன் தகாத உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை இரவு வீட்டின் மாடியில் உடல் கருகிய நிலையில் மீட்கப்பட்ட ரங்கசாமி சிகிச்சை பலனின்றி புதன்கிழமை உயிரிழந்தார். இது தொடர்பாக காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அவரை கொலை செய்த மனைவி கவிதாவை கைது செய்தனர். விசாரணையில் 80 சவரன் நகை மற்றும் பணத்தை மஞ்சுளாவுக்கு கொடுத்ததால் ரங்கசாமியை கொன்றதாக கவிதா வாக்குமூலம் அளித்துள்ளார்.
சென்னை பூந்தமல்லியில் திமுக சார்பில் நடைபெற்ற கண் சிகிச்சை முகாமில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளியை அமைச்சர் நாசர் மாடிக்கு தூக்கி சென்று உதவினார். தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற கண் சிகிச்சை மருத்துவ முகாமை அமைச்சர் நாசர் தொடங்கி வைத்தார். அப்போது மாடிக்கு செல்ல முடியாமல் வீல் சேரில் இருந்த நபரை பார்த்த அமைச்சர் அவரை தூக்கி சென்று சிகிச்சை பெறுவதற்கு உதவி செய்தார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சாலையில் சாலை தடுப்புகள் மீது சொகுசு கார் மோதி தலைகீழாக கவிழ்ந்த விபத்தில் கல்லூரி உதவி பேராசிரியர் காயமடைந்தார். டீச்சர் காலனியை சேர்ந்த வனஜா பெருந்துறையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் தனது காரில் வழக்கம் போல் கல்லூரிக்கு சென்றபோது சாலை தடுப்புகள் மீது மோதி தலைகீழாக கவிழ்ந்தது. இதில் தலையில் காயமடைந்த வனஜா தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. புதுச்சேரியில் பூர்வீகமாக வசிக்கும் மலைக்குறவர் காட்டுநாயக்கர் எருக்குலா குருமன்ஸ் மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணா சிலை அருகே தலைப்பாகை கட்டிக்கொண்டு அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் அட்டவணை பழங்குடியினர் பட்டியலில் தங்களை சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். சென்னை அடுத்த வெட்டுவாங்கேணியில் பிரபல செல்போன் கடையின் பூட்டை உடைத்து விலை உயர்ந்த ஐபோன்கள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணம் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெட்டுவாங்கேணியில் உள்ள சென்னை மொபைல்ஸ் கடையின் ஷட்டரை உடைத்து உள்ளே சென்ற கொள்ளையர்கள் அங்கிருந்த விலை உயர்ந்த 6 ஐபோன், 2 சாம்சங் போன் மற்றும் 1,07,000 ரூபாய் பணத்தை திருடியுள்ளனர். இதுகுறித்து கடையின் மேலாளர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் அருகே ஏற்பட்ட திடீர் பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். ரயில் நிலையம் அருகே உள்ள பெரம்பூர் நெடுஞ்சாலை பகுதியில் 6 அடி ஆழத்திற்கு திடீர் பள்ளம் ஏற்பட்டது. இதனையடுத்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த செம்பியம் போக்குவரத்து போலீசார் அவ்வழியாக வாகனங்கள் வராமல் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து வந்த மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரிய அதிகாரிகள் பள்ளத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். மதுரையில் அரசு பேருந்து ஓட்டுநரை போக்குவரத்து கழக உதவி மேலாளர் தாக்கிய சம்பவத்தை கண்டித்து ஈரோட்டில் அரசு போக்குவரத்து பணிமனை அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்றது. கடந்த 8ஆம் தேதி பேருந்தில் பயணிகளை ஏற்றுவது தொடர்பாக மதுரை போக்குவரத்து கிளை மேலாளர் மாரிமுத்து ஓட்டுநர் கணேஷை காலணியால் தாக்கினார். இதனை கண்டித்து ஈரோட்டில் சென்னிமலை சாலையில் உள்ள போக்குவரத்து பணிமனை அலுவலகம் முன்பு போக்குவரத்து பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக கடலூர் வில்வநகர் பகுதியில் பழைய சாலையை அகற்றிவிட்டு புதிய சாலை அமைக்கும் பணியில் மாநகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. வில்வநகர் பகவதியம்மன் கோவில் பகுதியில் புதன்கிழமை அன்று சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது. அப்போது ஏற்கனவே போடப்பட்ட சிமெண்ட் சாலையை அகற்றாமல் புதிதாக சிமெண்ட் சாலை அமைக்கப்படுவதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது. இதன் எதிரொலியாக பழைய சிமெண்ட் சாலையினை உடைத்து அகற்றிவிட்டு புதிய சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அரசு விடுதியில் காலை உணவருந்திய 4 மாணவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விடுதியில் தங்கி படிக்கும் 13 முதல் 14 வயதுடைய 4 மாணவர்கள் காலையில் பொங்கல் சாப்பிட்டுள்ளனர். அதன் பின்னர் அவர்களுக்கு வாந்தி, மயக்கம், வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து உடனடியாக வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அவர்கள் 4 பேரும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கானாத்தூர் ரெட்டிக்குப்பத்தில் கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் வளைவு அமைக்க வலியுறுத்தி மீனவர்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடல் அரிப்பு காரணமாக படகுகளை கரையோரத்தில் நிறுத்த முடியாத நிலை இருப்பதாகவும் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மீனவர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் கானாத்தூர் ரெட்டிக்குப்பத்தில் 19 கோடி ரூபாய் மதிப்பில் தூண்டில் வளைவு அமைக்க அறிவிப்பு வெளியிடப்பட்டு இதுவரை நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படாமல் இருப்பதாக கூறி இதனை கண்டித்து 8 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஒருங்கிணைந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய நைஜீரிய நாட்டைச் சேர்ந்தவர் கிருஷ்ணகிரியில் கைது செய்யப்பட்டார். நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த எட்வர்ட் எஃபாம் இடுபோர் என்பவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் அவரை பெங்களூரு போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் கிருஷ்ணகிரி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடி அருகே போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு காரில் வந்த எட்வர்ட் எஃபாம் இடுபோரை கைது செய்த கிருஷ்ணகிரி போலீசார் அவரிடமிருந்து லேப்டாப், 5 செல்போன்கள், 4 லட்சம் ரூபாய் இந்திய பணம் மற்றும் 200 யூரோ வெளிநாட்டு பணம், 9 ATM கார்டுகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி குடியாத்தம் சாலையில் குடிநீர் கேட்டு அடுத்தடுத்து இருவேறு இடங்களில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிளித்தான்பட்டறை பகுதியில் கடந்த பல மாதங்களாக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து மாநகராட்சி ஊழியர்களிடம் முறையிட்ட போது மாதந்தோறும் குடும்பத்திற்கு 200 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனை கண்டித்து மக்கள் காட்பாடி குடியாத்தம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் காவல்துறையினரும் அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து கண்டப்பட்டறை, பெரியப்பட்டறை பகுதி மக்களும் குடிநீர் கேட்டு மறியலில் ஈடுபட்டனர். காசாவில் மனிதாபிமான உதவிகள் வழங்க சென்ற பிரான்ஸ் MP மற்றும் பருவநிலை ஆர்வலர் கிரேட்டா தன்பர்க் ஆகியோரை தடுத்து நிறுத்தி இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் வெளியேற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரான்சில் போராட்டம் நடைபெற்றது. பாரிஸில் திரண்ட காசா ஆதரவாளர்கள் நூற்றுக்கணக்கானோர் இஸ்ரேலுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர். அமெரிக்க அதிபர் டிரம்பின் குடியேற்ற கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து லாஸ் ஏஞ்சல்ஸில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கிச் சென்றனர். தொடர் போராட்டங்களை அடுத்து லாஸ் ஏஞ்சல்ஸில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நிலையில் கட்டுப்பாடுகளை மீறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசாரின் கைது நடவடிக்கைக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அமெரிக்காவில் பரபரப்பு மிக்க சாலைகளின் குறுக்கே புகுந்து உணவுகளை டெலிவரி செய்யும் ரோபோக்கள் கவனம் பெற்றுள்ளன. உணவு டெலிவரி நிறுவனமான யூபர் ஈட்ஸ் நியூஜெர்சி சிட்டி நகரில் ரோபோக்களை கொண்டு உணவு டெலிவரி செய்வதை அறிமுகப்படுத்தியுள்ளது. உணவகங்களில் பார்சல்களை எடுக்கும் ரோபோக்கள் சரியான முகவரியில் அதை டெலிவரி செய்கின்றன. முழு சார்ஜ் செய்யப்படும் ரோபோக்களை தொடர்ச்சியாக 10 மணி நேரம் வரை இயக்கலாம் என்றும் இதன் மூலம் ஊழியர் பற்றாக்குறையை தவிர்க்க முடிவதாகவும் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அறிமுக விழாவிலேயே கடலில் விழுந்து விபத்திற்குள்ளான போர்க்கப்பலை பழுது நீக்கி மீண்டும் இயக்கியதாக வடகொரியா அறிவித்துள்ளது. கடந்த மாதம் 21ஆம் தேதி வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் போர்க்கப்பல் அறிமுகம் செய்த சில வினாடிகளில் கடலில் கவிழ்ந்தது. இந்நிலையில் அந்த கப்பல் பழுது நீக்கப்பட்டு மீண்டும் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த போர்க்கப்பலில் தனது மகள் கிம் ஜூ உடன் கிம் ஜாங் உன் பயணித்தார்.